வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். எண்ணெய் நிறுவனங்களின் புதிய வழிகாட்டி நெறிமுறைக்கு எதிர்ப்பு. எல்பிஜி விநியோகஸ்தர்கள் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். கேஸ் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம். இலவச அறிவிப்புகளுக்கு தேர்தல் கமிஷன் கிடுக்கிப்பிடி. அடிப்படை காரணத்தை விளக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளுக்கு அறிவுறுத்தல். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் தன்னார்வலர்கள் சேவை. விரிவான செய்திகள். புதிய வழிகாட்டி நெறிமுறையில் திருத்தம் செய்ய கோரி எண்ணெய் நிறுவனங்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து வரும் 25ஆம் தேதி முதல் நாடு தழுவிய காலவரையற்ற வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் தமிழகத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகம் செய்து வருகிறது. இந்நிறுவனங்கள் நுகர்வோர் நலனில் அக்கறை செலுத்தும் வகையில் SMS மூலம் பதிவு செய்தால் 2 நாட்களில் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இதன்படி விநியோகம் செய்யாவிட்டால் கேஸ் சிலிண்டர் விநியோகஸ்தர்களுக்கு அபராதம் விதிக்கிறது. மேலும் புதியதாக 15 உத்தரவுகள் கொண்ட வழிமுறைகளையும் கொண்டு வந்துள்ளது. இதற்கு கேஸ் விநியோகஸ்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சமையல் எரிவாயு ஏஜென்ட்டுகள் சம்மேளனம் இந்த நடைமுறைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் வேலை நிறுத்தம் உறுதியாகியுள்ளது. இதுகுறித்து ஞாயிறன்று சென்னையில் தமிழ்நாடு சமையல் எரிவாயு ஏஜென்ட்டுகள் சம்மேளன செயலாளர் தட்சிணாமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். வேலை நிறுத்தம் காரணமாக உடனடி பாதிப்பு ஏற்படாது என்றும், ஆனால் 1,30,00,000 கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படும் என்றும் கூறினார். 48 மணி நேரத்தில் சிலிண்டர் டெலிவரி பண்ணணும்னு ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. டார்கெட் டெலிவரி டைம். அந்த டார்கெட் டெலிவரி டைம் அச்சீவ் பண்ண முடியலன்னா அதுக்கு ஒரு பெனால்டி. அந்த கேப் சரியா இல்லாம கொண்டு போய் ஒரு சிலிண்டர் டெலிவரி பண்ணா அதுக்கு ஒரு பெனால்டி. இப்படி நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் இந்த மார்க்கெட்டிங் டிசிப்ளின் கைட்லைன் ரெவென்யூ பெனால்டிஸ் போடுறதுனால இது எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 21/2/2014 அன்று இந்த மார்க்கெட்டிங் டிசிப்ளின் கைட்லைன் 2014 நடைமுறைக்கு வந்தது. இது நடைமுறைக்கு வந்ததுனால 25/2/2014 அன்று நாங்க காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டோம். இந்த வேலை நிறுத்தத்தில் நாடு முழுவதும் உள்ள 15,000 ஏஜென்ட்டுகள் கலந்து கொள்வதால் கேஸ் தட்டுப்பாடு அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதற்கான அடிப்படை காரணங்களை விளக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் கிடுக்கிப்பிடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் அறிக்கைகளில் டிவி, மிக்சி, கிரைண்டர், லேப்டாப் போன்ற இலவச அறிவிப்புகளை வெளியிடுவதற்கு உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி கடும் கண்டனம் தெரிவித்தது. இதுபோன்ற இலவச அறிவிப்புகள் நியாயமான தேர்தல் நடைமுறைகளை குலைத்து விடுவதாக கூறிய உச்சநீதிமன்றம் இலவச அறிவிப்புகளை முறைப்படுத்த வேண்டும் என தலைமை தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவையும் பிறப்பித்தது. இதன் அடிப்படையில் பிப்ரவரி 4ஆம் தேதி தேசிய மற்றும் மாநில அளவிலான அனைத்து கட்சிகள் கூட்டத்தை தேர்தல் கமிஷன் டெல்லியில் கூட்டி கருத்துக்களை கேட்டது. அரசியல் கட்சிகள் அளித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் தேர்தல் கமிஷன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்துள்ளது. தேர்தல் நடைமுறைகளை குலைக்கும் விதமாகவும், அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களத்தில் சம வாய்ப்பு கிடைப்பதை தடை செய்யும் விதமாகவும் இலவச அறிவிப்புகளை அரசியல் கட்சிகள் வெளியிட வேண்டாம் என்று வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது. நாட்டு மக்களின் நலனை பேணும் வகையிலான நடவடிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் உறுதிமொழியாக அறிவிப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்றும் அறிவித்துள்ள தேர்தல் கமிஷன், இலவச அறிவிப்புகளை வெளியிடும் அரசியல் கட்சிகள் இலவசம் வழங்குவதற்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை விளக்க வேண்டும் எனவும் கிடுக்கிப்பிடி போட்டுள்ளது. இலவச அறிவிப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவைப்படும் நிதி தேவையை எந்த வகையில் திரட்டுவீர்கள் என்பதையும் கட்சிகள் விளக்க வேண்டும் எனவும் தேர்தல் கமிஷன் நிபந்தனைகளை விதித்துள்ளது. இலவசங்களுக்கு கிடுக்கிப்பிடி போடும் வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் நடத்தை விதிகளிலும் தலைமை தேர்தல் கமிஷன் சேர்த்துள்ளது. எனவே அரசியலமைப்பு சாசனத்தின் கொள்கைகள், கோட்பாடுகளுக்கு முரணான அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் வெளியிட வேண்டாம் என்றும், தேர்தல் நடத்தை விதிகளுக்கு உகந்த முறையில் தேர்தல் உறுதிமொழிகளை கூற வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தியுள்ளது. தேர்தல் உறுதிமொழிகளை வெளியிடுவது தங்களது உரிமை என்றும், அது தொடர்பாக வழிகாட்டி நெறிமுறைகளை வகுக்கக்கூடாது என்றும் பெரும்பாலான கட்சிகள் பிப்ரவரி 4ஆம் தேதிய அனைத்து கட்சி கூட்டத்தின் போது வலியுறுத்தின என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் போலியோ எனப்படும் இளம்பிள்ளை வாத நோய் தடுப்பு சொட்டு மருந்து முகாம் ஞாயிறன்று நடந்தது.
போலியோ எனப்படும் இளம்பிள்ளை வாத நோய் தடுப்பு சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நாடு முழுவதும் ஞாயிறன்று நடந்தது. சென்னை மாநகராட்சி சார்பில் அனைத்து வார்டுகளிலும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. அரசு மருத்துவமனை, சென்னை சென்ட்ரல் மற்றும் எழும்பூர் ரயில் நிலையம், மெரினா கடற்கரை உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் குழந்தைகள் நலன் மற்றும் பெற்றோர் வசதிக்காக சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. போலியோ மாதிரி ஒரு கொடிய நோயை இப்போ ஈஸியா நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். வேக்சினேஷன் மூலமா கவர்மெண்ட் அதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்கு. ஆஸ் அ பேரண்ட் நம்மளும் அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த கேம்ப்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு வேக்சினேட் பண்ணோம்னா நம்ம இந்த நோயை முற்றிலுமா எராடிகேட் பண்ணிடலாம். எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் காலை 7 மணி அளவில் துவங்கி சற்று நேரத்தில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. சென்னை அருகே இளம் பெண் என்ஜினியர் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்காத இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். சென்னையை அடுத்த சிறுசேரி சிப்காட் ஐடி பார்க்கில் உள்ள டிசிஎஸ் சாப்ட்வேர் நிறுவனத்தில் உமா மகேஸ்வரி வேலை பார்த்து வந்தார். பிப்ரவரி 13ஆம் தேதி அலுவலகம் சென்ற உமா மகேஸ்வரி தான் தங்கியிருந்த மேடவாக்கம் வாடகை வீட்டுக்கு மீண்டும் திரும்பவில்லை. இதை அறிந்த உமா மகேஸ்வரியின் தந்தை ஆசிரியர் பாலசுப்ரமணியன் சென்னைக்கு வந்து கேளம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் உமா மகேஸ்வரியின் சடலம் அவர் வேலை பார்த்த டிசிஎஸ் அலுவலகத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்தில் உள்ள புதர் மறைவிலிருந்து சனிக்கிழமை காலை கண்டெடுக்கப்பட்டது. சடலத்தை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். உமா மகேஸ்வரி வயிறு மற்றும் அடிவயிற்று பகுதிகளில் கத்தி குத்து காயங்கள் இருப்பதால் கொலை செய்யப்பட்டிருப்பது உறுதியான போதும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்தால்தான் முழு விவரம் தெரியவரும் என்று போலீசார் தெரிவித்தனர். வழக்கமாக 11 மணிக்கு கம்பெனி வாகனம் மூலம் தான் தங்கியிருந்த வீட்டுக்கு திரும்பும் உமா மகேஸ்வரி சம்பவம் நடந்த தினத்தன்று 1 மணி நேரம் முன்னதாகவே அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. உமா மகேஸ்வரியின் மொபைல் போனுக்கு கடைசியாக வந்த அழைப்பு விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். இதனிடையே புகார் கொடுத்ததும் கேளம்பாக்கம் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று உமா மகேஸ்வரியின் குடும்பத்தினர் புகார் கூறியதை அடுத்து கேளம்பாக்கம் இன்ஸ்பெக்டர் சுப்பையா சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை விகிதம் உயர்த்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் 2008ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் முதலாம் பட்டமளிப்பு விழா சென்னை வர்த்தக மையத்தில் நடந்தது. விழாவில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார். விழாவில் அவர் பேசுகையில் 735 பல்கலைக்கழகங்கள் 37,000 கல்லூரிகளுடன் நாட்டின் உயர்கல்வி கட்டமைப்பு மிகச்சிறந்த முறையில் இருந்தபோதும் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை விகிதத்தில் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளை விட பின்தங்கி இருப்பதாக வேதனை தெரிவித்தார். உலக அளவில் இந்திய மாலுமிகளின் விகிதம் வெறும் 6%ஆகவே இருப்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி பிரணாப் திறமையான மாலுமிகளை உருவாக்கவும் கடல்சார் துறையில் மேற்படிப்பு பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் முயற்சி எடுக்க வேண்டும் எனவும் கடல்சார் துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். I would urge the university to study the international and national best practices in port and shipping management, logistics and transportation, marine environmental management, marine risk and system safety, maritime administration covering law, policy and security, and train academics as well as professionals in these areas. பட்டமளிப்பு விழாவில் கவர்னர் ரோசையா, மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 2 கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்ட விரக்தியில் நெல்லையில் கட்டட கான்ட்ராக்டர் காரில் சிலிண்டரை வெடிக்கச் செய்து மனைவி மற்றும் மகளுடன் தற்கொலை செய்து கொண்டார். நெல்லை மாவட்டம் கேடிசி நகரைச் சேர்ந்த கட்டட ஒப்பந்ததாரர் பரிபூரண கண்ணன் நிலம் வாங்கி விற்கும் தொழில் செய்து வந்தார். 2 கால்களும் செயல் இழந்து நடக்க முடியாமல் பிறர் உதவியுடன் பணியாற்றி வந்த கண்ணன் தூத்துக்குடி ஏரலில் நிதி நிறுவனம் நடத்தி வரும் உறவினர்களுக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் கொடுத்தார். அந்த தொகையை திருப்பி கேட்டபோது அவர்கள் கண்ணன் மீது கந்து வட்டி கேட்பதாக கூறி போலீசில் புகார் அளித்தனர். இந்த விசாரணைக்காக கண்ணன் ஏரல் போலீஸ் நிலையத்திற்கு அலைக்கழிக்கப்பட்டதுடன் பணம் திரும்ப வராது என்ற நிலையில் மனமுடைந்தார். இந்நிலையில் தனது மனைவி மல்லிகா மற்றும் 6வது படிக்கும் மகள் சுமதி ஆகிய இருவரையும் விஎம் சத்திரம் அருகே உள்ள காட்டு பகுதிக்கு காரில் அழைத்துச் சென்றார். அப்போது ஏற்கனவே திட்டமிட்டு காரில் கொண்டு வந்திருந்த வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டரை திறந்து வைத்து தீப்பற்ற வைத்து காரை வெடிக்கச் செய்து குடும்பத்துடன் கண்ணன் தற்கொலை செய்து கொண்டார்.
காட்டுப்பகுதி என்பதால் பொதுமக்கள் மற்றும் போலீசாரால் விரைவாக வர முடியவில்லை. இதனால் காருடன் 3 பேரும் தீக்கிரையாகினர். இதனிடையே போலீசார் கண்ணன் வீட்டிலிருந்து 3 பக்க கடிதம் ஒன்றையும் கைப்பற்றினர். அதில் தான் கொடுத்த தொகையை திரும்ப பெற முடியவில்லை என்றும் தன் மீது பொய்யாக கந்துவட்டி புகார் கொடுக்கப்பட்டதாகவும் கண்ணன் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் குறித்து பெருமாள்புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏரலைச் சேர்ந்த மாணிக்க வாசகம், மங்களாகுறிச்சி லட்சுமணன், சிவசுப்பிரமணியன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையிலிருந்து தனுஷ்கோடிக்கு கடத்தி வரப்பட்ட 34 கிலோ தங்கத்தை ராமேஸ்வரம் கடலோர போலீசார் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். இலங்கையிலிருந்து நாட்டுப்படகு மூலம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு தங்கம் கடத்தி வரப்படுவதாக தமிழக கடலோர காவல்படை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் தனுஷ்கோடி பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக நின்ற காரின் அருகில் போலீசார் சென்றபோது அங்கிருந்த மர்ம நபர்கள் கையில் இருந்த பைகளை வைத்துவிட்டு தப்பினர். விரைந்து சென்ற போலீசார் அங்கிருந்த பைகளை கைப்பற்றி தப்ப முயன்ற 2 பேரை மடக்கி பிடித்தனர். பின்னர் கைப்பற்றப்பட்ட பையை போலீசார் திறந்து பார்த்தபோது அதில் 34 கிலோ தங்க கட்டிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட இருவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் ராமேஸ்வரம் புதுரோடு பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் மற்றும் காளிதாஸ் என்பது தெரியவந்தது. மேலும் இலங்கையைச் சேர்ந்த நபர் ஒருவர் தங்களிடம் இந்த பையை கொடுத்து சென்றதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட தங்க கட்டிகளின் மதிப்பு 11 கோடி ரூபாய் என போலீசார் தெரிவித்தனர். தங்கம் கடத்தலில் ஈடுபட்டு தப்பியோடிய முக்கிய குற்றவாளியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிக மதிப்புடைய தங்க கட்டிகள் கடல் வழியாக கடத்தப்பட்டது இதுவே முதன்முறை என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மதுரையில் தினமலர், போத்தீஸ், ரேடியோ மிர்ச்சி இணைந்து நடத்திய கோல போட்டியில் பெண்கள் ஏராளமானோர் ஆர்வமாக பங்கேற்றனர். கோலம் கோலாகலம் என்ற தலைப்பில் மதுரை சித்திரை வீதியில் ஞாயிற்றுக்கிழமையன்று கோலப் போட்டி நடந்தது. தினமலர் நாளிதழ், போத்தீஸ் நிறுவனம் மற்றும் ரேடியோ மிர்ச்சி இணைந்து நடத்திய இந்த போட்டியில் பெண்கள் திரளாக பங்கேற்றனர். காலை 6:30 மணிக்கு துவங்கி 8:30 மணிக்கு நிறைவடைந்த கோலப் போட்டியில் தங்களுக்கென கொடுக்கப்பட்ட இடத்தில் பல வண்ணமயமான மனதை மயக்கும் கோலங்களை பெண்கள் போட்டிருந்தனர். புள்ளிக்கோலம், கம்பி கோலம், மல்டி கலர் கோலம், சுவாமியின் உருவங்கள் மட்டுமின்றி உலக அமைதி, பசுமையின் முக்கியத்துவம், எதிர்கால இந்தியா, பாலியல் வன்கொடுமை என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கோலங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. தங்களுடைய கலைத்திறமையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போட்டி நடத்தப்பட்டதற்கு தினமலர் நாளிதழுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் தெரிவித்தனர். ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோலப் போட்டியில் கலந்துக்கிறது. நானும் என்னோட தங்கையும் சேர்ந்து தான் இந்த கோலத்தை நாங்கள் போட்டிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் கலந்துக்கிறது. ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும் எங்களோட பெஸ்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். போத்தீஸ் அண்ட் தினமலருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்கரேஜிங் ப்ரோக்ராம் கொடுத்ததுக்கு அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். அப்புறம் எங்களோட கான்செப்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா ஒரு ரங்கோலி மாதிரியோ இல்லை வேற ஏதாவது பிக்சர்ஸ் மாதிரியோ வரையாம நாங்கள் கான்செப்டை கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2020 மேனேஜ்மெண்ட் எல்லாமே நார்மலா மேல் டாமினேஷன் அதிகமா இருக்கும் இந்தியால. பட் ஃபீமேல் டாமினேஷன் 2020ல ஃபீமேல் டாமினேஷன் சொல்லக்கூடாது, பட் நிர்வாக பொறுப்பு எல்லாமே 2020ல எஃபெக்டிவா விமன்னாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்டை தான் நாங்க இங்க காட்டியோம். மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் பரிசுகள் வழங்கியதோடு முதல் 3 இடங்களை பெற்ற பெண்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. கோலப் போட்டியை சுற்றுலா பயணிகள், உள்ளூர் மக்கள் உள்ளிட்டோர் திரண்டு வந்து பார்த்து ரசித்தனர். தேனியில் நடந்த கலை விழாவில் திருநங்கைகள் பாரம்பரிய நடனங்களை ஆடி பார்வையாளர்களை கவர்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், கம்பம் பகுதியில் திருநங்கைகள் ஏராளமானோர் வசித்து வருகின்றனர். திருநங்கைகள் சார்பாக நலிந்த மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட திருநங்கைகளுக்கு நிதி உதவி செய்வதற்காக கலை விழா நடத்தப்பட்டது. இவ்விழாவில் தமிழகம் முழுவதிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் பங்கேற்றனர். விழாவில் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான பறையாட்டம், கரகாட்டம் மற்றும் பரதநாட்டியம் போன்ற நடனங்களை திருநங்கைகள் ஆடி அசத்தினர். மேலும் கும்ஃபு, கராத்தே, பாம்பு நடனம் மற்றும் ஃபேஷன் ஷோவும் அரங்கேறின. இதைத் தொடர்ந்து நடந்த அழகி போட்டியில் திருநங்கைகள் பலர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். அழகி போட்டியின் இறுதியில் ஸ்டெல்லா மிஸ் தேனியாக வெற்றி பெற்றார். திருநங்கைகளுக்காக அமைச்சிருக்கிற கலை நிகழ்ச்சி எல்லா
கரகாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் நிறைய ப்ரோக்ராம் நடந்துச்சு. கூடவே வந்துட்டு அழகு போட்டி நடந்துச்சு. அதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அமைப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கு எங்கள் அமைப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய கலை நிகழ்ச்சி நடத்தணும், அதில் நாங்கள் நிறைய கலந்துக்கணும் சொல்லி இன்னும் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. திருநங்கைகளை இந்த சமூகம் ஒதுக்கி வந்த நிலையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதோடு அவர்களும் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக மாறி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,960 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,870 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 52 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 48,905 ரூபாயாக இருந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தில் சாகுபடி செய்யப்பட்ட நெல் தற்போது விளைச்சல் அடைந்துள்ளதால் அறுவடை பணி மும்முரமாக நடந்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ, கம்பப்பூ என்று 2 பருவ சாகுபடி நடக்கிறது. தற்போது கன்னிப்பூ சாகுபடியில் நெல் நன்கு விளைச்சல் அடைந்துள்ளது. ஆனால் அறுவடை செய்வதற்கு கூலி ஆட்கள் கிடைக்காத நிலையில் விவசாயிகள் சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலிருந்து அறுவடை இயந்திரங்களை வரவழைத்து நெல் அறுவடை செய்து வருகின்றனர். 10,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் கன்னிப்பூ சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெல் அறுவடை மும்முரமாக நடந்து வருகிறது. 1 ஏக்கருக்கு 2,000 ரூபாய் வாடகை கொடுத்து இயந்திரம் மூலம் விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இதனால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது. இதனிடையே அரசு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அறுவடை இயந்திரங்களை குறைந்த வாடகைக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.